ரிவர்சலுக்கு ட்ரை பண்ணலாம். பட் வெயிட் பண்ணுவோம். மார்க்கெட் இன்னும் கன்ஃபர்மேஷன். மார்க்கெட் இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் எல்லா ஸ்டாப் லாஸும் ஆன் பண்ணிட்டு ஆல்மோஸ்ட் ஓகேங்களா. மேலே போகிறவங்களுக்கு மேலே போங்க வாங்க அப்படிங்கிற மாதிரி காமிச்சிட்டு ஸோ நம்ம இந்த இடத்துல இப்போ ஒரு ரிவர்சல் பிளான் பண்ணலாம். ஏன்னா மார்க்கெட் மேலே போகணும்னு இருந்துச்சுன்னா அங்கேருந்து மேலே போயிருக்கும் ஓகேங்களா. மார்க்கெட் ஸ்டாப் லாஸ் வந்து ஹேண்ட் பண்ணிட்டு மார்க்கெட் இங்கேருந்து கீழே தான் வரும் ஓகேங்களா. பார்த்தீங்கன்னா 100 பாயிண்ட்ஸ் ஓகே. ஸோ நம்மளோட 100 பாயிண்ட்ஸ் அப்புறம் நம்ம 35 பாயிண்ட்ஸ் நம்ம ஸ்டாப் லாஸ் வச்சுருவோம் ஓகேங்களா. நம்ம ஸ்டாப் லாஸ்னா ஸ்டாப் லாஸ் வெளியே வந்துடும். டார்கெட்னா டார்கெட் ஃபுல் டார்கெட் எடுக்கும் ஓகேங்களா. டார்கெட் பாருங்க 100 பாயிண்ட்ஸ் வச்சிருக்கு. ஸோ இந்த ட்ரேடுக்கு பின்னாடி லாஜிக் என்னன்னா பாருங்க இங்க பாருங்க இங்க இருந்து டபிள்யூ பேட்டர்ன் கிரியேட் ஆயிருக்கு ஓகேங்களா. இது நம்ம ஒர்க் ஷாப்ல வந்து நல்லா கிளியரா இன்னும் டீடைலா சொல்லி கொடுப்போம் ஓகேங்களா. இந்த டபிள்யூ பேட்டர்ன் எது கிரியேட் ஆச்சு, இந்த இடத்துல யார் என்டர் ஆவா, அப்புறம் நம்ம இங்க இருந்து கீழே பிளான் பண்றோம் ஓகேங்களா. ஸோ பார்ப்போம் மார்க்கெட் நம்ம டைரக்ஷன்ல போகுதா இல்லையா அப்படிங்கிற மாதிரி. மார்க்கெட் வந்து நல்லா இங்க பாருங்க ஒரு பெரிய புல்லிஷ் கேண்டல் இங்க பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கிரீன் கேண்டல் காமிச்சு மார்க்கெட்ல வந்து பயர்ஸ் இன்வைட் பண்ணிட்டாங்க ஓகேங்களா. யாரை பயர்ஸ் இன்வைட் பண்ணிட்டாங்க. ஸோ பயர்ஸ் இன்வைட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன நடக்கும், மார்க்கெட் பயர்ஸ் கூட்டு மேலே போகும் கீழே தானே வரும், கீழே தான் வருது பாருங்க. மார்க்கெட் நம்ம டைரக்ஷன் வந்துட்டு இருக்குது. இன்கேஸ் நம்ம எஸ்எல் எடுத்தாலும் நம்ம சின்ன ஸ்டாப் லாஸ் எடுத்துக்கலாம். நம்மளோட ஸ்டாப் லாஸ் எடுக்க நம்ம ரெடி. 35 பாயிண்ட்ஸ் இருக்கு, நம்ம 5 பாயிண்ட்ஸ் குறைச்சு வச்சுக்கலாம், 30 பாயிண்ட்ஸ் வச்சுக்கலாம் ஓகேங்களா. இன்கேஸ் திடீர்னு ஒரு ஸ்பைக் வந்து நம்ம ஸ்டாப் லாஸ் ஹண்ட் ஆனா கூட ஓகே நம்ம ஸ்டாப் லாஸ் கொடுக்க ரெடி. ஸோ குட் ட்ரேட் எக்ஸிக்யூட்ல இருக்குது ஓகே. மார்க்கெட் இந்த இடத்துல ஒரு சின்ன புல் பேக் வரும். புல் பேக் வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் கீழே வரும் ஓகேங்களா. ஸோ புல் பேக்ல நம்ம வந்து ஸ்டாப் லாஸை அதில் எதுவும் பண்ணாமல் அப்படியே வச்சுட்டு இருக்கோம். ஸோ தட் பயர்ஸ் இன்னும் பயர்ஸ் அதில் வந்து வருவாங்க ஓகேங்களா. இது வந்து ஒரு புல் பேக் நினைச்சவங்க பயர்ஸ் வருவாங்க. ஸோ நம்ம வந்து இங்கேருந்து நம்ம கீழே பிளான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ பார்ப்போம், வெயிட் பண்ணுவோம். நம்ம ஸ்டாப் லாஸ் வந்து 30 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ மார்க்கெட் இந்த பார்த்தீங்கன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ்ல ரீடெஸ்ட் எடுக்குது ஓகேங்களா. ரீடெஸ்ட் எடுத்துட்டு மேலே போயிருது. ஒன்றும் பெருசாக நமக்கு எதுவும் லாஸ் எதுவும் தெரியல பெருசா ஓகே. காஸ்ட் இருக்கும் இப்போதைக்கு. மார்க்கெட் கீழே வந்தால் நம்ம டார்கெட் எடுக்கும் ஓகேங்களா. நம்ம டார்கெட் எடுக்கும். ஸ்டாப் லாஸ் எடுத்துக்கிறோம் மார்க்கெட்ல இருந்து. மார்க்கெட்டை நம்ம வந்து எப்படி சொல்றது ஓவர் ட்ரேட் பண்ண மாட்டோம். நம்ம ஸ்டாப் லாஸ் கொடுத்துருவோம். டார்கெட் ஃபுல் டார்கெட் எடுத்துருவோம் ஓகேங்களா. மார்க்கெட் நம்ம டார்கெட் கொடுக்க போதா ஸ்டாப் லாஸ் கொடுக்க போதான் பார்ப்போம் இந்த ட்ரேட்ல. பார்த்தீங்கன்னா நாங்கள் பார்த்தீங்கன்னா எந்த இண்டிகேட்டரும் யூஸ் பண்ணுறது கிடையாது. இதில் பார்த்தீங்கன்னா எதுவும் இண்டிகேட்டர் நம்ம வந்து எதுவும் யூஸ் பண்ணுறது கிடையாது. நம்ம வந்து ப்ராக்டிகல் நாலேஜ் எது சொல்லி கொடுப்போம் அதில் தான் நம்ம வேலை பார்க்குறோம் ஓகேங்களா. ஸோ நீங்கள் அதையும் பார்த்துக்கலாம். ஒரே ஒரு வால்யூம் இண்டிகேட்டர் மட்டும் யூஸ் பண்ணுறோம். வால்யூம் இண்டிகேட்டர் இருக்குன்னா மார்க்கெட்டில் ஒரு நமக்கு தெரிய வரும் ஓகேங்களா. மார்க்கெட்டில் யார் ட்ராப் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி ட்ராப் ட்ரேடிங்ல வால்யூம் வந்து யூஸ் பண்ணால் கொஞ்சம் ஒரு இதாக இருக்கும், சப்போர்ட் மாதிரின்னு சொல்லலாம். ஸோ இந்த இடத்துல ஆக்சுவலி வால்யூம் வந்து கிரியேட் ஆகல, பட் நம்ம செட்டப் வந்து இதில் ஃபார்ம் ஆயிட்டு. ஸோ செட்டப் வால்யூம் கிரியேட் ஆகலாம், நம்ம செட்டப் ஃபார்ம் ஆயிட்டு ஸோ தட் நம்ம செட்டப் ஃபாலோ பண்ணுவோம் ஓகேங்களா. செட்டப் நம்ம ஸ்டாப் லாஸ் கொடுத்தாலும் ஓகே இட்ஸ் ஓகே. ஸோ தட் இதனோட லாஸ்ட் ட்ரேடா இருக்கும் ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் ட்ரேட் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 150 பாயிண்ட் கொடுத்துச்சு. ஸோ இது செகண்ட் ட்ரேட் என்னது. ஸோ இது ஸ்டாப் லாஸ் கொடுத்துச்சுன்னா நம்ம மார்க்கெட் விட்டு இந்த இதான் லாஸ்ட் ட்ரேடா இருக்கும். டார்கெட் கொடுத்தாலும் இதான் லாஸ்ட் ட்ரேட் ஓகேங்களா. ஓகே மார்க்கெட்ல பண்ணிட்டு இருக்கனால நிறைய பேருக்கு வந்து லைவ் மார்க்கெட் வந்து கான்ஃபிடன்ஸ் வராது ட்ரேட் எடுக்கிறது சரிங்களா. இந்த கான்ஃபிடன்ஸ்லாம் எப்படி வரும் அப்படிங்கிற மாதிரி தான் நீங்க வந்து உங்க செட்டப்ல எப்போ கான்ஃபிடன்ஸா இருக்கீங்களோ அப்பதான் உங்களுக்கு லைவ் ட்ரேட் இருக்கும்போது அந்த கான்ஃபிடன்ஸ் வரும் ஓகேங்களா. ஸோ நீங்க நிறைய பேர் பயப்படுவீங்க லைக் ட்ரேட் எடுத்ததுக்கு அப்புறம் ரிவர்ஸ் ஆச்சுன்னா என்ன ஓகே. ரிவர்ஸ் ஆச்சுன்னா என்ன, நம்ம ஸ்டாப் லாஸ் தான் பிளேஸ் பண்ணிருக்கோம்ல. இன்கேஸ் ரிவர்ஸ் ஆச்சுன்னா நம்ம ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிரும் அவ்வளவுதான். ஸ்டாப் லாஸ் கொடுக்குறது நம்ம பயப்படக்கூடாது. நம்ம ஸ்டாப் லாஸ் கிட்ட வந்து அப்படியே நல்ல க்ளோஸா இருக்கும். நம்ம எவ்வளவு ஸ்டாப் லாஸ் அவ்வளவு க்ளோஸா இருக்கும் அவ்வளவுக்கு நமக்கு வந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகாததுக்கு சான்ஸ் நிறைய இருக்கு ஓகேங்களா. நம்ம எடுக்கிற ட்ரேட் கரெக்டா போறதுக்கு சான்ஸ் இருக்கு. நம்ம எப்போ பயப்படுறோமோ எப்போ ஒரு தடவை பயப்படுறோமோ ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருமோ அப்படிங்கிற மாதிரி அது கண்டிப்பா வந்து நம்ம ஸ்டாப் லாஸ் அடிக்கும் ஓகேங்களா. இப்போ மார்க்கெட் ட்ரேட் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேவர்லேயே போயிட்டு இருக்குது. நம்ம வந்து இந்த ட்ரேட்ல இருந்து எக்ஸிட் ஆகல. ஸோ திருப்பி இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கும் ஓகேங்களா. இந்த சப்போர்ட் ஒன்ஸ் பிரேக் ஆயிட்டா நம்ம ஸ்டாப் லாஸ் ட்ரை பண்ணிட்டு வரலாம் ஓகேங்களா. நம்ம ஸ்டாப் லாஸ் வந்து மினிமம் காஸ்ட் வச்சுக்கலாம். ஸோ இந்த ஸ்டாப் லாஸ் இந்த சப்போர்ட் பிரேக் பண்ணணும். ஸோ வெயிட் பண்ணுவோம் இந்த ட்ரேட்ல. இந்த ட்ரேட்ல இன்னும் 40 பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டு மார்க்கெட். ஸோ நம்ம டார்கெட் வந்து 100 பாயிண்ட்ஸ். ஸோ பார்ப்போம் இந்த சப்போர்ட் பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் கீழே ஒரு சின்ன ஃபால் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ மார்க்கெட் இப்போ டைமிங் வந்து 2:06 ஓகேங்களா. 10 to 15 மினிட்ஸ் நம்ம இந்த ஒரு ட்ரேட்ல வெயிட் பண்ண போறோம். 10 to 15 மினிட்ஸ்ல டார்கெட் கொடுக்கலாம். நம்ம இதுல இருந்து 2:30 எக்ஸிட் ஆகும். 2:30 ஏன்னா நீங்க வந்து மார்க்கெட் வந்து எக்ஸ்பைரி. ஸோ தட் நீ ப்ரீமியம் வந்து நீ ரொம்ப டிகே ஆகிட்டே இருக்கும். நம்ம கரெக்ட் ட்ரேட் எடுத்தாலும் நம்மளோட கரெக்ட் டார்கெட் கொடுக்கும்போது இப்போ மார்க்கெட் ஒரு சுத்த ஆரம்பிச்சா இந்த மாதிரி சுத்தம் என்ன ஆகும் ப்ரீமியம் வந்து கண்டிப்பே இருக்கும். ஸோ தட் நம்ம எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா ட்ரேட்ல இருந்து எக்ஸிட் ஆகும் ஓகேங்களா. 2:30 டார்கெட் கொடுக்கலன்னா நம்ம ஆட்டோமேட்டிக்கா எக்ஸிட் கொடுத்துரும். மார்க்கெட் இன்கேஸ் இதுக்குள்ளே சுத்திட்டு இருந்தாலும் நம்ம எக்ஸிட் பண்ணிடும் ஓகேங்களா. 2:30 நம்மளோட லாஸ்ட் டைம் ஆகும். ஏன்னா ப்ரீமியம் வந்து ரொம்ப ஃபாஸ்டா மூவ் ஆகிட்டு இருக்கும் ஓகேங்களா. உங்களுக்கே தெரியும். ஸ்டாப் லாஸ் கொடுத்துச்சுன்னா ஸ்டாப் லாஸ் எடுத்துக்கலாம். டார்கெட் கொடுத்துச்சுன்னா டார்கெட் நம்ம ஃபுல்லா எடுக்கும் ஓகேங்களா. ஸோ பார்த்தீங்கன்னா இங்க பாருங்க மார்க்கெட்ல இந்த இடத்துல என்ன பண்ணுதுன்னா மார்க்கெட் இந்த இடத்துல வந்து பயர்ஸ் இன்வைட் பண்ணுது ஓகேங்களா. இந்த இடத்துல இந்த சப்போர்ட் பிரேக் பண்ணி இந்த இடத்துல பயர்ஸ் வருவாங்கல்ல, இந்த பயர்ஸ் வந்து இன்வைட் பண்ணிட்டு இருக்குது. இங்க இருந்து என்ன சொல்லுதுன்னா இந்த மார்க்கெட் நாங்க இங்க இருந்து இப்படி மேலே போகிறோம். இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து நாங்க இங்க இருந்து மேலே போகிறோம் இன்வைட் பண்ணுது. பட் நமக்கு தெரியும் இந்த இடத்துல என்ன நடந்துட்டு இருக்கு ஓகேங்களா. நம்ம இந்த இடத்துல எப்பவும் கீழே தான் பிளான் பண்ணுவோம் ஓகேங்களா. ஸோ இது நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம லைவ் கிளாஸ் சொல்லி கொடுக்குறதா லைவ் மார்க்கெட்ல சொல்லி கொடுப்போம் சரிங்களா. ஸோ நீங்களும் இதே மாதிரி லைவ் மார்க்கெட்ல ட்ரேட் எடுக்கணும்னு கத்துக்கிட்டீங்கன்னா மறக்காம எங்களோட ஒர்க் ஷாப் ஜாயின் பண்ணுங்க. ஒர்க் ஷாப்ல இதோட நான் லைவ் மார்க்கெட்ல சொல்லி கொடுக்கறத விட உங்களுக்கு கிளியரா இன்னும் அதுல வந்து இன்னும் கிளியரா உங்களுக்கு சொல்லி கொடுப்பேன். ஸோ தட் உங்களுக்கு ரொம்ப ஈஸியா புரியும் ஓகேங்களா. இங்க பாருங்க சப்போர்ட் பிரேக் ஆயிட்டு பாருங்க ஓகேங்களா. இந்த சப்போர்ட் பிரேக் ஆகுது பாருங்க ஆயிட்டு பாருங்க. ஆல்மோஸ்ட் நம்ம டார்கெட் கொடுக்க போகுது. இப்போ நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் என்ன பண்ணிக்கலாம், ஸ்டாப் லாஸ் என்ன ட்ரேட் பண்ணிக்கலாம். 20 பாயிண்ட்ஸ் வச்சுக்கலாம் ஓகேங்களா. 18 பாயிண்ட்ஸ் 20 பாயிண்ட்ஸ் வச்சுக்கலாம் ஓகே. ஸோ மார்க்கெட்ல எப்பவுமே கான்ஃபிடன்ஸ் தான் முக்கியமே. ஒரு ட்ரேட் எடுக்கிறோம்னா அந்த ட்ரேட்ல நம்ம எப்படி ஸ்டாப் லாஸ் கொடுக்க ரெடியா இருக்கணும் ஓகேங்களா. ஸ்டாப் லாஸ் எப்போ நம்ம கொடுக்க ரெடியா இருக்குமோ அப்பதான் நம்ம ட்ரேட்ல நமக்கு வந்து கான்ஃபிடன்ஸ் வரும் ஓகேங்களா.
100 பாயிண்ட்ஸ் நம்ம ஸ்டாப் லாஸ் வந்து 20 பாயிண்ட்ஸ் வச்சுக்கோம். இன்கேஸ் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆனாலும் நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் வந்து மைட் பி இந்த கிரீன் கேண்டல் மேலே நான் வைக்கலாம் இருக்கேன். 1 செகண்ட். இந்த கிரீன் கேண்டல் மேலே என்னோட ஸ்டாப் லாஸ் இருக்கு ஓகேங்களா. ஸோ இன்கேஸ் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆனாலும் என்னோட சின்ன ப்ராஃபிட் தான் வரும். பட் ப்ராஃபிட் இல்லைனாலும் பரவாயில்ல. பட் என்னோட அனாலிசிஸ் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ நம்மளோட அனாலிசிஸ் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிறனால தான் நம்ம இந்த மாதிரி ட்ரேட் எடுக்கணும் ஓகேங்களா. மார்க்கெட் கீழே வந்து பாருங்க. இப்போ திருப்பி மார்க்கெட் இந்த இடத்துல ரீடெஸ்ட் எடுத்துட்டு இந்த சப்போர்ட்ல ரீடெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் கீழே வரும் ஓகேங்களா. அப்படி வந்துச்சுன்னா இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுத்துட்டு திருப்பி கீழே வரும் ஓகேங்களா. மார்க்கெட்ல இந்த இடத்துல அவங்களோட இப்போ இந்த இடத்துல கீழே வரது காரணம் என்ன, இந்த இடத்துல அவங்களோட ஸ்டாப் லாஸ் இருக்குது. ஸ்டாப் லாஸ் ஹண்ட் பண்ணாங்க. ஒரு கொஞ்சம் இடத்துல மார்க்கெட் இவ்வளோ பயர்ஸ் இன்வைட் பண்ணிருக்கா, அந்த பயர்ஸோட ஸ்டாப் லாஸ் எங்க இருக்கும், கீழே தானே இருக்கும். ஆக்சுவலி பேர் கோர்ஸ் சொல்லி கொடுக்குறது யூடியூப்ல சொல்லிட்டு இருக்காங்க, அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஓகே பரவாயில்ல, கத்துக்கிறவங்க யூடியூப் பார்த்து கூட நிறைய பேர் கத்துக்கிறாங்க. கத்துக்காதவங்க கோர்ஸ் எடுங்க, நீங்க அதுல உங்களுக்கு இதோட இன்னும் சிம்பிளா நாங்க சொல்லி கொடுப்போம். ஸோ தட் மார்க்கெட்டை நீங்க வந்து ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்கலாம். மார்க்கெட் நம்ம எவ்வளவு சிம்பிளா பாக்குறோமோ அவ்வளவு சிம்பிளா தான் இருக்கும். நம்ம எவ்வளவு காம்ப்ளிகேட் பண்றோமோ அவ்வளவு காம்ப்ளிகேட் ஆகிட்டே போயிட்டு இருக்கும். நிறைய பேர் இங்க ஒரு மூவிங் ஆவரேஜ் வச்சிருக்காங்க, இங்க இருந்து இங்க ஒரு மூவிங் ஆவரேஜ் போகும், இங்க இருந்து இன்னொரு மூவிங் ஆவரேஜ் போகும். ஸோ சார்ட் பார்க்கும்போதே ஒரு கன்ஃபியூஸா இருக்கும் ஓகேங்களா. நம்ம வந்து அந்த மாதிரி எதுவும் மூவிங் ஆவரேஜ் எதுவும் யூஸ் பண்றது கிடையாது, நம்ம எதுவும் இண்டிகேட்டர் யூஸ் பண்றது கிடையாது ஓகேங்களா. இப்போ இந்த மார்க்கெட் ஆல்மோஸ்ட் நம்ம டார்கெட் கிட்ட வந்துட்டு, ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்டாப் லாஸ் இன்னும் கொஞ்சம் ட்ரேட் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்டாப் லாஸ் வந்து இந்த இடத்துல வச்சுக்கலாம், இந்த கிரீன் கேண்டல் கீழே ஓகேங்களா. ஸோ மார்க்கெட் அங்கிருந்து ரிவர்ஸ் ஆச்சுனாலும் அந்த கிரீன் கேண்டலுக்கு மேல ஓரளவு நம்ம டார்கெட் கொடுத்து நம்ம எக்ஸிட் ஆனா கூட எக்ஸிட் ஆகலாம். பட் நான் வந்து வெயிட் பண்றேன் இந்த ட்ரேட்ல. வெயிட் பண்றது காரணம் என்னன்னா, எனக்கு வந்து அந்த கன்ஃபர்மேஷன் இருக்குது. இன்னும் அந்த நம்ம டார்கெட் கண்டிப்பா வந்து கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் இருக்குது. அதனால நான் இந்த ட்ரேட்ல வெயிட் பண்றேன் ஓகேங்களா. ஸோ என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நான் சொல்றது என்னன்னா, எப்பவுமே நீங்க சின்ன சின்ன டார்கெட் எடுங்க ஓகேங்களா. சின்ன சின்ன டார்கெட் எடுத்தா மட்டும் தான் நீங்க ஒரு கன்சிஸ்டன்ட் ட்ரேடர் ஆக முடியும். நீங்க ஒரு நாள் நினைக்கலாம், ஒரு நாள் வந்து 200 பாயிண்ட் எடுக்கலாம், 300 பாயிண்ட் எடுத்துப்பீங்க ஓகேங்களா. ஏதோ ஒரு எக்ஸ்பைரியில நீங்க ஒரு பெரிய மூமெண்ட் கேப்சர் பண்ணிருப்பீங்க. ஸோ எப்பவுமே நீங்க நினைச்சீங்கன்னா இந்த பெரிய மூமெண்ட் எப்பவுமே நான் கேப்சர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது உங்களால எப்பவுமே கேப்சர் பண்ண முடியாது ஓகேங்களா. இந்த மாதிரி சின்ன சின்ன டார்கெட் எடுங்க. உங்களுக்கு எப்போ காசு உங்கள்கிட்ட சேருதுன்னே தெரியாது ஓகேங்களா. இப்போ நான் இப்போ எடுத்துக்க ட்ரேட் கூட பாத்தீங்கன்னா 20 பாயிண்ட் எஸ்எல், 20 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ், டார்கெட் பாருங்க 100 பாயிண்ட்ஸ். ஆல்மோஸ்ட் எனக்கு 1:5 ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ ஓகேங்களா. எப்பவுமே உங்க ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ வந்து மினிமம் வந்து 1:3 எடுங்க ஓகேங்களா. மார்க்கெட்ல நீங்க சக்சஸ்ஃபுல் ஆகணும்னா மினிமம் 1:3 எடுங்க ஓகேங்களா. இந்த ட்ரேட்ல நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இன்கேஸ் இதுக்கு மேல போச்சுன்னா நம்ம இங்க இருந்து எக்ஸிட் ஆயிரும் ஓகேங்களா. பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மார்க்கெட் இங்க இருந்து கீழே வரது வாய்ப்பு இருக்குது. வெயிட் பண்றோம் ஸ்டாப் இன்னும் என்ன ட்ரேடிங் ஸ்டாப் லாஸ் என்ன இன்னும் கீழே மூவ் பண்ணி வச்சுக்கலாம் ஓகேங்களா. ஏன்னா நம்ம வந்து மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகுது. இப்போ பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வால்யூம் கொடுத்துருக்கு. ஸோ வால்யூம் கொடுத்துருந்தா கண்டிப்பா மேல போக சான்ஸ் இல்லை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். பட் இந்த வால்யூம் பார்த்து வந்து பயர் சொல்றாங்க ஓகேங்களா. நம்மளோட ஸ்டாப் லாஸ் இன்னும் கீழே இறக்கியாச்சு ஓகேங்களா. இதுக்கிட்ட வச்சாச்சு. இப்போ அது வந்துச்சுன்னா இல்ல ஒரு நிமிஷம் இதுக்கு மேல இந்த இடத்துல வச்சிரும் ஓகேங்களா. இன்கேஸ் இது இதை தாண்டிட்டா நம்ம இங்க இருந்து எக்ஸிட் ஆயிரும். மார்க்கெட் வந்து ரீடெஸ்ட் எடுத்துட்டு கீழே போகும் ஓகேங்களா. மார்க்கெட்ல இருக்கிறவங்க யாருமே இருக்க கூடாது, அவங்களெல்லாம் வெளியே எடுத்துட்டு தான் மார்க்கெட் கீழே போகும் சரிங்களா. ஸோ இதுல வந்து நான் என்ன பண்றேன்னா கொஞ்சம் குவான்டிட்டிஸ் நான் வந்து எக்ஸிட் பண்ணிடுறேன். இதுல வந்து எக்ஸிட் பண்ணிட்டு அப்புறம் இந்த ட்ரேட்ல நான் வெயிட் பண்றேன். ஆல்மோஸ்ட் வந்து பாதி வரைக்கும் வந்துட்டு ஆல்மோஸ்ட் நான் இப்போ வந்து நான் மிஸ் பண்ண சான்ஸ் இது பண்ணல ஓகேங்களா. நான் வச்சிருக்க இதுல டார்கெட்ல நான் எதுவும் குவான்டிட்டிஸ் நான் எக்ஸிட் பண்ணிக்கிறேன். எக்ஸிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மீதி உள்ள நான் ஹோல்ட் பண்ணிட்டு நான் கொண்டு போவேன் ஓகேங்களா. ஸோ ஓகே எக்ஸிட் பண்ணிட்டேன் ஓகே. ஸோ பாதி குவான்டிட்டி நான் எக்ஸிட் பண்ணிட்டேன். ஸோ பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, இன்னும் நம்மளோட அந்த லைன் கிட்ட வரல. இன்னும் அந்த ரீடெஸ்ட் இப்போ வந்து இந்த ரீடெஸ்ட் தான் எடுத்துட்டு இருக்கு. இப்போ ரீடெஸ்ட் எடுத்து மார்க்கெட் அப் வெயிட்னா இல்ல அப்போ வந்து சான்ஸ் இல்ல கீழே தான் வர சான்ஸ் இருக்குது. பாத்தீங்கன்னா கீழே வரும். இது வந்து என்ன நான் ஒரு புல் பேக் மார்க்கெட் இங்க இருந்து மேல போகும் அப்படிங்கிற மார்க்கெட் இருக்கிறவங்க அந்த இடத்துல இருக்க கூடாது ஓகேங்களா. இங்க இருந்து கீழே வரும் பாருங்க. எப்பவுமே நீங்க நான் இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன் இந்த வீடியோல, நீங்க வந்து எந்த செட்டப் வேணாலும் ஃபாலோ பண்ணலாம் ஓகேங்களா. மார்க்கெட்ல எந்த ஒரு செட்டப் வேணாலும் ஃபாலோ பண்ணலாம். ஆனா அந்த செட்டப்ல நீங்க கன்சிஸ்டன்ஸ் அந்த செட்டப்ல நீங்க கண்டினியூவா இருந்தா மட்டும்தான் அந்த செட்டப் உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் கொடுக்கும் ஓகேங்களா. இப்போ உங்களுக்கு நீங்க நினைக்கலாம் இந்த செட்டப் வந்து நீங்க வேலை செய்யல, நாளைக்கு வேலை செய்யல ஓகேங்களா. பட் அது வேலை செய்யும்போது நீங்க அதை வேலை செய்ய மாட்டீங்க ஓகேங்களா. ஸோ எப்பவுமே ஒரு செட்டப்ல நீங்க கன்சிஸ்டன்டா இருந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஒரு நீங்க ஸ்டாக் மார்க்கெட்ல வந்து அது கூடயே அந்த ஃப்ளோலயே நீங்க போக முடியும் ஓகேங்களா. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 4 நாளைக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி, 4 நாளைக்கு ஒரு செட்டப் வந்து ஃபாலோ பண்ணாங்க. யூடியூப்ல வந்து நிறைய பேர் சர்ச் பண்றது என்னன்னா செட்டப் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் மட்டும் தான் சர்ச் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ நீங்க செட்டப் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து நீங்க பாத்தீங்கன்னா only 20% தான் ஒர்க் ஆகும். நம்ம வந்து லாஜிக் மட்டும் தான் 80% ஒர்க் ஆகும். இது நம்ம ஒர்க் ஷாப்ல ரொம்ப அழுத்தி சொல்றதே இது ஒரு விஷயம் தான், லாஜிக் மட்டும் தான் ஓகேங்களா. ஸோ பாருங்க ஆல்மோஸ்ட் மார்க்கெட் வந்து ஓரளவு நல்ல டிப் கொடுத்துட்டு தான் போகுது. ஸோ நம்ம டார்கெட் வரைக்கும் எடுக்கணும். மினிமம் 100 பாயிண்ட்ஸ் எடுத்து மார்க்கெட் இருக்கும் ஓகேங்களா. பாதி குவான்டிட்டி எனக்கு எக்ஸிட் பண்ணிட்டேன். இப்போ திருப்பி மார்க்கெட் ரிவர்ஸ் ஆச்சுன்னா இல்ல ரிவர்ஸ் ஆகாது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஏன்னா இங்க இருந்து இந்த லோ உடச்சு இந்த லோ பிரேக் பண்ணிருக்கு. இந்த லோ பிரேக் பண்ணிருக்கு. ஸோ மார்க்கெட் இங்க இருந்து கீழே வர சான்ஸ் இருக்குது. ஸோ மார்க்கெட்ல எக்ஸிட் பண்றதுக்கு நான் ரெடியா இருக்கேன். ஒன்ஸ் அது பிரேக் பண்ணினா நான் வந்து எக்ஸிட் ஆயிடும் ஓகேங்களா. பிரேக் ஆகல, நம்ம ஸ்டாப் லாஸ் வந்து ட்ரெயில் பண்ணி இந்த இடத்துல வச்சிருக்கோம் ஓகேங்களா. இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் வச்சிருக்கோம். நம்ம என்ன மூவ் பண்ணி இன்னும் கீழே கொண்டு வந்துக்கலாம் ஓகேங்களா. இதுக்கிட்ட கொண்டு வந்துக்கலாம். ஓகே இன்கேஸ் மார்க்கெட் திருப்பி ரீடெஸ்ட் எடுத்துச்சுன்னா நம்ம எக்ஸிட் ஆயிரும், ஆட்டோமேட்டிக்கா எக்ஸிட் ஆயிரும் ஓகேங்களா. ஸோ
இந்த மாதிரி விஷயம் நான் ஃப்ரீயாவே கற்றுக் கொடுக்குறேன். ஆல்மோஸ்ட் நீங்க என் சேனலை ஃபாலோ பண்ணாலே, என் சேனல் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி வச்சிருந்தாலே போதும். ஆல்மோஸ்ட் நீங்க வந்து மார்க்கெட்ல நான் ஒர்க் ஷாப்ல சொல்லி கொடுத்து நீங்க அப்படியே பேச்சுவார்த்தையில கூட சொல்லி கொடுத்துருவேன். எனக்கு எப்படி சொல்றது? ஆனா நீங்க பிகினரா இருந்தா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு மென்டர்ஷிப் தேவைப்படும். ஓகேங்களா? நீங்க ஒரு பிகினரா இருந்தா கண்டிப்பா நீங்க ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு ஒரு பிகினரா இருந்தா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு எக்ஸ்பர்ட் தேவைப்படும். ஸோ கண்டிப்பா நீங்க ஒர்க் ஷாப் எடுத்தீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல வரேன். ஏன்னா நீங்க ஒவ்வொரு வீடியோ பார்த்தோம் சின்ன சின்ன விஷயம் தான் சொல்லுவேன். ஓகேங்களா? ஒர்க் ஷாப் வீடியோ வந்து நான் ஃபுல்லா வந்து யூடியூப்ல சொல்லிட்டோம்னா அதுக்குள்ள வேல்யூ இருக்காது. ஓகேங்களா? ஸோ ஒரு விஷயத்துல நீங்க காசு இன்வெஸ்ட் பண்ணி நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா அந்த விஷயத்தை நீங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணுவீங்க. ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல திருப்பி டபிள்யூ பேட்டர்ன் கிரியேட் பண்றாங்க. திருப்பி ரீடெஸ்ட் எடுக்க. ஸோ வெயிட் பண்ணுவோம். நம்ம ஒன்ஸ் இதை பிரேக் பண்ணிச்சா நம்ம எக்ஸிட் ஆயிடலாம். நம்ம பிரேக் பண்ணல. மார்க்கெட் எப்பவுமே இல்லை, ஒரு சின்ன புல் பேக் எடுத்தா போகும். எப்படின்னா இப்போ மார்க்கெட் இப்போ டவுன் ட்ரெண்டா இந்த மாதிரி புல் பேக் எடுத்தா போகும். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து எப்பவுமே வெயிட் பண்றது தான் பெட்டர். இப்போ நம்ம ஃபேவரில் ட்ரேட் போயிட்டு இருக்குது. ஸோ நம்ம இப்போ பயப்பட தேவையில்லை. ஓகே, நமக்கு அகைன்ஸ்ட் ட்ரேட் போயிட்டு இருக்குது. ஓகேங்களா? இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, அவங்க அகைன்ஸ்ட் ட்ரேட் போயிட்டு இருக்கும் அப்படின்னாலும் அவங்க ஹோல்ட் பண்ணுவாங்க. ஏன்? ஒரு ஹோப் இங்க இருந்து நம்ம ரிவர்ஸ் ஆயிராதா மார்க்கெட் அப்படிங்கிற மாதிரி. ஓகேங்களா? அந்த மாதிரி டைம்ல எப்பவுமே ஹோல்ட் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி டைம்ல இந்த மாதிரி இந்த இவ்வளவு லெவல் வந்து நம்ம வந்து இதாயிரும். ஏன்னா நம்ம வந்து எப்பவுமே மார்க்கெட்ல கேபிட்டலை வந்து காப்பாத்துறது தான் ஃபர்ஸ்ட். கேபிட்டலை ஃபர்ஸ்ட் காப்பாத்துறது மட்டும் தான் நம்மளோட இதா இருக்கும், நோக்கமே இருக்கும். ஓகே, இப்போ ஆல்மோஸ்ட் டார்கெட் கிட்ட வந்துருச்சு. நம்ம எக்ஸிட் ஆகல. ஸ்டாப் லாஸ் இன்னும் கூட ட்ரேட் பண்ணிடலாம். பட் வெயிட் பண்ணும். ஏன்னா மார்க்கெட் ஒரு ஸ்பைக் கொடுக்க சான்ஸ் இருக்குது. நிற்கும் 2 காலா 3 2 இன்னும் பாதி குவான்டிட்டி எக்ஸிட் பண்ணியாச்சு. ஸோ இன்னும் ஓகே 17 ஓகே. நான் என்ன நினைக்கிறேன்னா இந்த இடத்துல எக்ஸிட் ஆகுறது பெட்டர். ஒரு ஆல்மோஸ்ட் நம்ம டார்கெட் கொடுக்க போகுது. ஸோ டன், நம்ம டார்கெட் டன் ஆயிடுச்சு. ஓகேங்களா? போதும், நமக்கு 100 பாயிண்ட்ஸ் இஸ் இனஃப் ஃபார் த 2 ட்ரேட் எடுத்தோம். இங்க பார்த்தீங்கன்னா இங்க ஒரு 150, இங்க ஒரு 100. ஸோ டோட்டல் 250 பாயிண்ட்ஸ் நம்ம டார்கெட் எடுத்தாச்சு. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த 250 பாயிண்ட் இஸ் இனஃப்னு நினைக்கிறேன். ஏன்னா மார்க்கெட்ல நம்ம இருந்து சும்மா இன்னும் வெயிட் பண்ணோம்னா மார்க்கெட் நமக்கு டார்கெட் தரும். இன்னும் அது வந்து மீன்ஸ் நம்ம எவ்வளவு வெயிட் பண்றோமோ அது நமக்கு வந்து அவ்வளோ காசு எடுத்துரும். ஓகேங்களா? நம்ம இது வரைக்கும் காப்பாத்தி கொண்டு வந்த காசை நம்ம இன்னும் காப்பாத்தி கொண்டு போயிடும். ஓகேங்களா? ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்னா கூட கமெண்ட் பண்ணி கேளுங்க. நான் கமெண்ட் பண்ணி உங்களுக்கு வந்து கமெண்ட்ஸ்லேயே ஆல்மோஸ்ட் நான் டவுட் கிளியர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்றேன். ஸோ ஒர்க் ஷாப் ஜாயின் பண்றவங்க மறக்காம இந்த நம்பர் கீழே கொடுத்துருக்கேன், அந்த நம்பர்ல கான்டாக்ட் பண்ணிடுங்க. நான் திருப்பி நம்பர் டைப் பண்ணி நான் வந்து டிலைட் பண்ணிட்டேன். ஓகே, 119930831739. ஓகேங்களா? இது வந்து ஒர்க் ஷாப் டீடைல். ஒர்க் ஷாப் டீடைல் வேணா நீங்க இந்த நம்பர்ல கான்டாக்ட் பண்ணிக்கலாம். நான் எதுக்கு சும்மா டிலைட் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு பாத்தீங்கன்னா நான் சாட் பாக்குறது எனக்கு கொஞ்சம் கிளியரா தெரியும். ஓகேங்களா? இது வந்து ஒர்க் ஷாப் டீடைல். இதுல வந்து நீங்க யாராவது கால் பண்ணிட்டே இருப்பாங்க. இந்த நம்பர்ல நீங்க கால் பண்ணலாம். ஓகேங்களா? கால் பண்ணிக்கலாம், வாட்ஸ்அப் பண்ணிக்கலாம். இந்த நம்பர்ல கான்டாக்ட் பண்ணுங்க, உங்களுக்கு வந்து ஒர்க் ஷாப் டீடைல் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ ஓகே பாய். இன்னைக்கு இதோட இந்த ட்ரைவோட நம்ம ட்ரைவ் முடிக்கிறோம். ஓகேங்களா? சரி, ஓகே பாய். பாய் பாய்.